ஹலோ பிரதர் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா மனநிறைவோடு வாழணும்னு ஆண்டவனை வேண்டிட்டு நம்ம இந்த ரீடிங்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் பூ எடுத்துகிட்டு வரல, முருகனுக்கு போட வில்வ இலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நார்மலாக இந்த நீங்கள் 3 இலை உள்ள வில்வம் பார்த்துருப்பீங்கல்ல, இது 13 இலை உள்ள வில்வம். அதாவது 3 3 4 இருக்கும், கடைசியாக 1 இருக்கும். இது ரொம்பவே விசேஷம். ஆக்சுவலாக இதை மகாவில்வம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது வில்வத்துக்கும் சாதாரண பூவும் நம்ம சாமிக்கு போடுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் சிவனுக்கு மட்டும்தான் போடணும்னு இல்லை, எந்த சாமிக்கு வேணாலும் போடலாம். இப்போ நார்மல் பூ போடுறீங்க அப்படின்னா காஞ்சிருச்சுன்னா நம்ம அதை மறுநாள் வேறு புது பூ தானே மாற்றுவோம். வில்வம் மட்டும் தோஷமே இல்லாத ஒரு மரம்னா வில்வம் தான். ஸோ நான் வில்வத்தை இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு பூ இல்லைன்னா இதை காஞ்ச இலையை எடுத்துகிட்டு நான் தண்ணியை தெளிச்சுட்டு மறுபடியும் சாமிக்கு படைக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு தோஷம் இல்லாத ஒரு இலை தான் வில்வ இலை. இன்றைக்கி முருகர்கிட்ட இதை படைச்சிட்டு, ஸோ உங்களுக்கு யாருக்காவது தோஷம், ஏதாவது கர்ம வினை ஏதாவது இருந்ததுன்னா அதை அப்படியே முருகர்கிட்ட சாத்திட்டு அதை அப்படியே ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை சந்தோஷமாக பார்க்கலாம். சீக்கிரமே உங்களுக்கு ரீயூனியன் வரலாம். ஓகேவா? அந்த நம்பிக்கையோட இருக்கிற தோஷம், கர்ம வினைகள் எல்லாத்தையும் சாமிகிட்ட கொடுத்துட்டு நிம்மதியாக இருங்க. நம்ம ரீடிங்குள்ளே போகலாமா? ஸோ டேரக்ட் ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பார்ட்னரோட கரண்ட் எனர்ஜி இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். ஒரு 100 பேர் பார்க்குறீங்கன்னா 60-70 பேருக்கு இது பொருந்தி வரும். ஒரு சில நாள் முதல் நாள் ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கும், மறுநாள் கொஞ்சம் நெகட்டிவாக வந்ததுன்னா என்ன நேற்றுக்கு இப்படி சொன்னாங்க இன்றைக்கி இப்படி வருதுன்னு நினைக்காதீங்க. இது வியூவர்ஸோட கலெக்டிவ் எனர்ஜி தான். அதனால் எப்படி வேணாலும் வரலாம். உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னா பாருங்கள், இல்லைன்னா மறுநாள் பார்க்கும்போது அது உங்களுக்கான ரீடிங் வரலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி, இப்போ உள்ள கரண்ட் எனர்ஜி. முருகா, வேலவனே, சண்முகா. ஓகே, உங்களோட பார்ட்னர் இன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? உங்களை கோஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க. பாசமாக இருந்துட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு உங்கள்கிட்டருந்து விலகி ஓடுறாங்க பாருங்கள். விலகி ஓடிட்டு காணாமல் போயிடுறாங்க, டிஸப்பைர் ஆயிடுறாங்க, இன்விசிபிள் ஆயிடுறாங்க. ஆனால் நடந்த எல்லாத்துக்கும் நீங்கள் காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் காரணம்னு சொல்லி கோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா இது யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் எந்த பார்ட்னரெல்லாம் கோஸ்ட் பண்ணாங்களோ, ஸோ ஏதோ ஒரு தப்பை செஞ்சுட்டு அது நீங்கள் தான் தப்புன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு ஓடினாங்களோ அவங்களுக்கான ரீடிங் இது. ஸோ யாருக்கெல்லாம் இது ரெசனேட் ஆகுதோ உங்களோட பார்ட்னரோட நேமை ஒரு 3 டைம்ஸ் சொல்லிவிட்டு இந்த எனர்ஜியோட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, டேரக்ட் ரீடிங் போயிடலாம். முருகா, வேலவனே, சண்முகா. ஆரம்பிக்கிறதே உங்களுக்கு கொஞ்சம் டிஸப்பியர் ஆகுறாங்க. உங்களோட பார்ட்னர் உங்களை விட்டு விலகி ஓடுறாங்க. விலகி ஓடினாலும் பரவாயில்ல, கோஸ்ட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு அது நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களை குறையும் வேற சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் ஆரம்பிக்கிறது என்னமோ அப்படி இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்தோம்ல, உங்களோட குறைகள், கர்ம வினைகள் எல்லாத்தையுமே தூக்கி முருகனோட காலடியில் வச்சுட்டு நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா அதுக்கு தான் சொல்லுது. நமக்கு எப்போவுமே மற்ற டேரக்ட் ரீடிங் மாதிரி இந்த ரீடிங் இருக்காது, என்னோட ரீடிங் இருக்காது. ஸோ இது எல்லாமே கார்டு உங்களுக்கு முன்னாடி தான் நான் புல் பண்ணுறேன். 10 ஆஃப் கப்ஸ். அப்படி இருந்தால் கூட நீங்கள் நம்பிக்கை வச்சா, ட்ரஸ்ட் பண்ணால் 10 ஆஃப் கப்ஸ் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக நீங்கள் ஃபேமிலியாக சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மனசு தளர வேண்டாம். அதாவது உங்களை கோஸ்ட் பண்ணிவிட்டு போன உங்கள் பார்ட்னர் இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா, நம்பிக்கையோடு எல்லாத்தையும் நம்பி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 ஆஃப் கப்ஸ் வரும் அப்படின்றது தான் இந்த கார்டு காட்டுது. ரொம்ப அழகான கார்டு. ஆரம்பிக்கும் போதே எனக்கு நெகட்டிவாக ஆரம்பிச்சிச்சு. சரி, இது எப்படி போய் அப்படியே டைவர்ஷன் யூட்டர்ன் அடித்து எங்கேயோ போகுமோன்னு பார்த்தேன். பட் நல்ல ஒரு பாசிட்டிவ் கார்டு தான். அதனால் யாரும் யோசிக்க வேண்டாம். அந்த மாதிரி கோஸ்டிங் சுச்சுவேஷனில் உங்களை விட்டுட்டு போயிருந்தாலும் நீங்கள் உங்களோட நம்பிக்கை உங்களோட பர்சனை உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடும். அதை நீங்கள் முழுமையாக நம்பணும். ஓகேவா? முருகா, வேலவனே, சண்முகா. ரொம்ப பாசிட்டிவாக வருதுங்க. ஆக்சுவலாக
ஸோ கோஸ்டிங் சுச்சுவேஷனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நம்பிக்கை இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை தர்ற ஒரு ரீடிங்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 10 ஆஃப் கப்ஸ் வந்தது. 2 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, முடிவு வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸ்டார் கார்டுன்னா அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும், எல்லாமே சூழ்நிலைகள் மாறும். ஸ்டார்னாலே உங்களுக்கு வந்து நிறைய வெளிச்சம் தர்றது இல்லையா, ஒரு ஒரு உங்களை கோஸ்டிங் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறோம்ல. ஸோ நீங்கள் தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யார் மேலே தப்புன்றது வெளிச்சத்துக்கு ஒரு நாள் வரும் அப்படின்றதுக்கான கார்டு தான் இது. அப்படி வந்ததுனாலே 10 ஆஃப் கப்ஸு ஃபேமிலியாக நீங்கள் மாறிடுவீங்க கரெக்டாக. ஸோ யாருக்கெல்லாம் வந்து நம்ம மேலே இப்படி தப்பு குறை சொல்லிட்டாங்களே, ஸோ அது உங்கள் பார்ட்னர் மேலே தப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னர் ஃபேமிலி மேலே தப்பாக இருக்கலாம், இல்லை அவங்கள சுற்றி உள்ளவங்க மேலே ஏதாவது தப்பு இருக்கலாம். பட்டு இது இப்போ உங்ககிட்ட வந்து நீங்கள் தான் தப்புன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்டார் கார்டு மாதிரி அந்த நட்சத்திரத்தில் வெளிச்சம் வர்ற மாதிரி, அந்த இருளில் அந்த நட்சத்திர வெளிச்சம் தெரிகிற மாதிரி உங்கள் மேலே தப்பு இல்லைன்றது ஒரு நாள் கண்டிப்பாக புரிய வரும். புரிய வந்துட்டு 10 ஆஃப் கப்ஸ் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ மனசு தளர வேண்டாம் எல்லாத்துக்குமே. சூப்பர். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் வருது பாருங்களேன். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பர்சன் மேலே வந்து அப்படி எல்லா பிரச்சனைகளும் அவங்கள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. நமக்கு வந்தது என்னவோ ரிவர்ஸ் கார்டு தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கோஸ்ட் பண்ணிட்டு போன சூழ்நிலையில் உங்களை வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போய் பல பிரச்சனைகளில் ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு நினச்சிட்டு இருக்கலாம். அதோடு அவங்களுக்கு வந்து இங்கே நிறைய ஸ்வாட்ஸ் இருக்குது. 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உங்களோட பிரச்சனையோடு சேர்த்து தொழிலில் பிரச்சனை வந்திருக்கலாம், நிறைய விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் வந்திருக்கலாம். பட் இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அதனால ரொம்ப பாசிட்டிவ் கார்டு தான். நம்பலாம், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஸோ இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னா ஏஞ்சல் நம்பர் நீங்கள் அடிக்கடி 555 இல்லைன்னா 4 times 5 வந்து பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட அந்த கோஸ்டிங் சுச்சுவேஷன்லாம் மாறி பாசிட்டிவாக மாறப்போகுது அப்படின்னு நீங்கள் இனிமேல் எங்கேயாவது நம்பர் பிளேட்டில் 555 இல்லை 4 times 5லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்குதுன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் வந்து நம்பிக்கை இருக்கோ நீங்கள் வந்து 555ல் பார்க்கலாம். ஸோ யாராவது இந்த வீடியோ கூட 5 hours 55 minutes பார்க்குறதுக்கான சூழ்நிலைகள் வந்ததுன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஓகே. ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போயும் நமக்கு வந்து பாசிட்டிவில் வரும். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் நம்ம பேசணும்ல, ஒரு சிலர் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்பிக்கையை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸில் மாறும். இப்போ என்ன சொல்ல வருது இந்த ரீடிங் மூலம், உங்களை கோஸ்டிங் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நார்மல் ஆகும். அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் இருக்குது. உங்களோட மன உளைச்சலோட தொழில் சம்மந்தமாகவும் பிரச்சனைகள்லாம் இருக்குது. மற்ற பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருக்கலாம். 1008 பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. அது கொஞ்சம் ஸ்லோவாக டிசால்வ் ஆக ஆரம்பிக்குது. பட் இதில் வந்து இந்த பார்க்குற வியூவர்ஸில் பாதி பேருக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கோவத்தில் இருக்கீங்க. நம்பிக்கைன்றதை விட கோவத்தில் இருக்கீங்க. அதாவது என்னை எப்படி நீ இப்படி சொல்லலாம், என்னைய எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு கோவத்தில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு ரீயூனியன் இருக்காது. கரெக்டாக? ஸோ நிறைய பேருக்கு நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். இந்த ஜஸ்டிஸ் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு முன்னாடி கிடைக்குமா அப்படின்னா அது வந்து எல்லாத்துக்குமே ஜஸ்டிஸ் இருக்குது. பட் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்கள் கோவத்திலேயே இருக்க வேண்டாம். உண்மையிலே நீங்கள் ரீயூனியன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோவத்தை விட்டுறணும். ரீயூனியன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோவத்தை விட வேண்டாம். உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமா கிடைக்காதா வெயிட் பண்ணுறதா அப்படின்றது நீங்கள் உங்களோட லைஃப் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரீயூனியன் கொடுக்காது. அதனோட கன்ஃபர்மேஷன் தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ கோபம் இருக்கக்கூடாது. உங்கள் பார்ட்னர் மேலே கோபமே இருக்கக்கூடாது. நல்ல மெசேஜ் கொடுக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ கோஸ்டிங் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் நீ வந்து யூனிவர்ஸை நம்பினா ரீயூனியன் நடக்கும், நம்பலைன்னா யூனிவர்ஸோட ஹெல்ப் கிடைக்காது. நல்ல கார்டு தான். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து இப்போதைக்கு தேவையான கார்டு தான். ஏன்னா இப்போ கோஸ்டிங் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நீங்கள் தான் தப்புன்றது அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைன்றது எப்போ தெரியும்? உட்காந்து பேசினா தானே தெரியும். ஸோ பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது புதிய பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ உட்காந்து நீங்கள் 2 பேருமோ
இல்லைன்னா திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து கால் வரலாம். நீங்கள் 2 பேரும் மனசு விட்டு பேசி யார் மேலே தப்பு அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து யாராவது ஒரு ஆள் உட்காந்து பேசி உங்களுக்கு ஒரு மீடியேட்டர் வந்து உட்காந்து பேசி உங்களோட பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட வந்து புதிய பரிமாற்றங்கள் இருக்கும். ஸோ வந்தது என்னமோ ரெண்டு கார்டுமே அடுத்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். பென்டக்கிள்ஸ்னால் உங்களோட வாழ்க்கையே மாறப்போகுது. வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு புது பரிணாமம் எடுக்கும்ன்றது தான் பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இதில் வந்து இந்த ஹோல் ரீடிங்கில் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, நான் பார்க்குறது நம்ம எப்பயும் பேசுகிறது தான் ட்ரஸ்டிங் தி ப்ராசஸ். அது எப்போவுமே நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறது. பட் புது மெசேஜ் இந்த ரீடிங்கில் வந்து அவங்க எல்லாருக்கும் யூனிவர்ஸ் வந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறது, கோவத்தை விடுங்க. ஏன்னா கோவம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நம்பிக்கை போயிடும். நம்பிக்கை இல்லாத இடத்துல நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் நடக்காது. ஸோ மனசு அமைதியாக வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் பார்ட்னர் மேலே உள்ள கோவத்தை தூக்கி எறிஞ்சிடணும். பார்ட்னர் மேலே கோவம் இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை மேலே கோவம் இருந்தாலும் சரி, அந்த கோவத்தை தூக்கி எறியாத வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிறது நடக்காது, மேனிஃபெஸ்டே ஆகாது. மனசு வந்து ஒருமுகப்படுத்தி நம்ம நினைக்கணும் அப்படின்னா கோவம் இருக்கிற இடத்துல எப்படி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்? கரெக்டாக. ஸோ ரொம்ப அழகான மெசேஜை கொடுத்துருக்கு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்டு எடுக்கும்போதே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் தான் தெரிஞ்சது. ஏன்னா ஆரம்பித்ததே நம்ம டேரக்டில் ஃபஸ்ட்டு கார்டு எடுத்ததே 10 ஆஃப் கப்ஸ் தான். ஃபேமிலி ரீயூனியன் இருக்குது அப்படின்றது தெளிவாக சொல்லுது. ஆனால் யூனிவர்ஸோட கைட்லைன்ஸு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட தோஷம், கர்ம வினைகள், கோபம் எல்லாத்தையும் இந்த முருகர்கிட்டையோ இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்திட்டையோ விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். செல்ஃப் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க, நல்லா சம்பாதிங்க, ஜாலியாக இருங்க. கண்டிப்பாக எது நடக்கணுமோ அது நல்ல நேரத்தில் நல்ல விதமாக கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.